பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லா வ அலா ஆலிஹி வஸஹ்பி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளை, குர்ஆன் தஃப்சீர் தொடர்ந்து பார்த்துட்ருக்குறோம். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு சூரத்துல் அல் ஹதீதுடைய தஃப்சீர் பார்க்கலாம். போன வீடியோவில் வசனம் 3 வரைக்கும் பார்த்துருந்தோம். அதன் தொடர்ச்சியாக இன்னைக்கு இன்ஷா அல்லாஹ் 4வது வசனத்திலிருந்து பார்க்கலாம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்வானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஹுவல்லதி ஹலகஷ் ஸமாவாதி வல் அர்த ஃபீ சித்தத்தி அய்யாமின் சும்ம ஸ்தவா அலல் அர்ஷ் யஅலமு மா யல்ஜு ஃபில் அர்தி வ மா யஹ்ருஜு மின்ஹா வ மா யன்ஸிலு மினஸ் ஸமாஇ வ மா யஅருஜு ஃபீஹா வ ஹுவ மஅக்கும் ஐனமா குன்தும் வல்லாஹு பிமா தஅமலூன பஸீர். அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய அல்லாஹ்வின் திருப்பெயரால். அவன்தான் வானங்களையும் பூமியையும் 6 நாட்களில் படைத்தான். பின்னர் தன் கண்ணியத்திற்கும் தக்கவாறும் மகத்துவத்திற்குரியவாறும் அரிசின் மீது இருப்பது அவனுக்கு எவ்வாறு தகுமோ அவ்வாறு அரிசின் அரியாசனத்தின் மீது அவன் நிலையானான். பூமிக்குள் நுழைவதையும் அதிலிருந்து வெளியாவதையும் வானத்திலிருந்து இறங்குவதையும் அதில் ஏறுவதையும் அவன் நன்கறிகிறான். நீங்கள் எங்கிருந்த போதிலும் அவன் உங்களுடனே இருக்கிறான். அன்றியும் அல்லாஹ் நீங்கள் செய்வதை உற்று நோக்கியவனாக இருக்கிறான். உயர்ந்தவனாகிய அல்லாஹ் அவன் வானங்களையும் பூமியையும் அவற்றுக்கு இடையில் உள்ள அனைத்தையும் 6 நாட்களில் படைத்ததாகவும் பின்னர் அவற்றை படைத்த பிறகு அர்சின் மீது உயர்ந்தார் என்றும் கூறுகிறான். யஅலமு மா யல்ஜு ஃபில் அர்தி, பூமிக்குள் செல்வதை அவன் அறிகிறான் என்பது பூமிக்குள் செல்லும் விதைகள் மற்றும் நீர்த்துளிகளின் அளவை பற்றி அவனது ஞானத்தை குறிக்கிறது. வ மா யஹ்ருஜு மின்ஹா, மேலும் அதிலிருந்து வெளிவருவதையும் என்பது தாவரங்கள் செடிகள் மற்றும் பழங்களை குறிக்கிறது. உயர்ந்தவனாகிய அல்லாஹ் சொல்றான், வ மா யன்ஸிலு மினஸ் ஸமாஇ, மேலும் வானத்திலிருந்து இறங்குவதையும் என்பது மழை, பனி, ஆலங்கட்டி மற்றும் கண்ணியமிக்க வானவர்களால் கொண்டு வரப்படும் முடிவுகள், கட்டளைகள் என வானத்திலிருந்து இறங்க அல்லாஹ் தீர்மானிக்கும் அனைத்தும் குறிக்கிறது. அல்லாஹ் சொல்றா, வ மா யஅருஜு ஃபீஹா, மேலும் அதன் பால் உயர்ந்து செல்வதையும் என்பது வானவர்களையும் செயல்களையும் குறிக்கிறது. சஹீஹ் நூலில் ஒரு ஹதீஸ் உள்ளது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, பகல் வருவதற்கு முன் இரவின் செயல்களும் இரவு வருவதற்கு முன் பகலின் செயல்களும் அவனிடம் உயர்த்தப்படுகிறது. அல்லாஹ் சொல்றா, வஹுவ மஅக்கும் ஐனமா குன்தும் வல்லாஹு பிமா தஅமலூன பஸீர். நீங்கள் எங்கிருந்த போதிலும் அவன் உங்களுடன் இருக்கிறான். மேலும் நீங்கள் செய்வதை அல்லாஹ் உற்று நோக்குபவனாக இருக்கிறான். அதாவது நீங்கள் எங்கிருந்தாலும், நிலத்திலோ கடலிலோ இரவிலோ பகலிலோ வீட்டிலோ திறந்த வெளிகளிலோ அல்லது பாலைவனங்களிலோ உங்களை அவன் கண்காணித்து கொண்டிருக்கிறான். உங்கள் செயல்களுக்கு சாட்சியாக இருக்கிறான். இவை அனைத்தும் அவனது ஞானத்திற்கு சமமானவை. மேலும் இவை அனைத்தும் அவனது பார்வைக்கும் செவிக்கு உட்பட்டவை. அவன் உங்கள் பேச்சை கேட்கிறான். நீங்கள் எங்கிருக்கிறீர்கள் என்று பார்க்கிறான். அவன் உங்கள் இரகசியங்களையும் உங்கள் பகிரங்கமான கூற்றுகளையும் அறிகிறான். அல்லாஹ் அடுத்த 5வது வசனத்தில் சொல்றான், லஹுல் முல்கு ஸமாவாதி வல் அர்தி வ இலைஹி துர்ஜஉல் உமூர். வானங்கள் பூமியின் ஆட்சி அவனுக்கே உரியது. அன்றியும் காரியங்கள் அனைத்தும் அல்லாஹ்விடமே மீட்கப்படும். அல்லாஹ் இவ்வுலக வாழ்க்கைக்கும் மறுமைக்கும் அரசன் மற்றும் உரிமையாளன் என்பதை இது உறுதிப்படுத்துகிறது. அல்லாஹ் சொல்றா, யூலிஜுல் லைல ஃபின் நஹாரி வ யூலிஜுன் நஹார ஃபில் லைலி. அவனே இரவை பகலில் புகுத்துகிறான், பகலை இரவில் புகுத்துகிறான். அதாவது அவன் தன் படைப்புகளை கொண்டு தான் நாடியதை செய்கிறான். அவன் இரவையும் பகலையும் மாற்றி மாற்றி அமைக்கிறான். மேலும் தன் நாடியபடி தன் ஞானத்தால் அவற்றை அளவிடுகிறான். சில நேரங்களில் அவன் இரவை பகலை விட நீளமாக்குகிறான். சில நேரங்களில் அவற்றுக்கு நேர்மாறாக செய்கிறான். சில நேரங்களில் அவன் இரவு மற்றும் பகலின் நீளத்தை சமமாக்கிறான். சில நேரங்களில் அவன் பருவத்தை குளிர்காலமாக ஆக்கிறான். பின்னர் அதை வசந்த காலமாகவும் பின்னர் கோடை காலமாகவும் பின்னர் இடையுதிர் காலமாகவும் மாற்றினான். இவை அனைத்தும் அவன் தன் ஞானத்தாலும் தன் படைப்பில் உள்ள அனைத்தையும் சரியான அளவை கொண்டு செய்கிறான். வஹுவ அலீமுன் பிதாத்திஷ் ஸுதூர், மேலும் உள்ளங்களில் உள்ளவை அனைத்தும் அவன் முழுமையாக அறிந்தவன். அவன் இரகசியங்களை எவ்வளவு மறைக்கப்பட்டிருந்தாலும் அறிகிறான். அடுத்த வசனத்தில் அல்லாஹ்,
உயர்வும் பாக்கியமும் மிக்க அல்லாஹ் தன் மீது தன் தூதர் மீது முழுமையான ஈமான் கொள்ளுமாறு இந்த வழியில் உறுதியாக நிலைத்திருக்குமாறும் கட்டளையிடுகிறான். அல்லாஹ் மனித குலத்தை எதற்கு பொறுப்பாளனாக ஆக்கினானோ அதிலிருந்து செலவு செய்யுமாறு தூண்டுகிறான். அதாவது மனிதர்களாகிய உங்களிடம் இருக்கும் செல்வம் அதை அவன் உங்களுக்கு கடனாக கொடுத்துள்ளான். இந்த செல்வம் உங்களுக்கு முன் இருந்தவர்களின் கைகளில் இருந்தது, பின்னர் அது உங்களிடம் மாற்றப்பட்டது. எனவே மனிதர்களே, அல்லாஹ் தன் வழிபாட்டிற்காக உங்களிடம் ஒப்படைத்த செல்வத்திலிருந்து அவன் கட்டளையின்படி செலவு செய்யுங்கள். இல்லையானால் இது சம்பந்தமாக அவன் உங்கள் மீது விதித்ததை நீங்கள் புறக்கணித்ததற்காக அவன் உங்களை கேள்வி கேட்பான், தண்டிப்பான். அல்லாஹ் சொல்றா, ஆமினு பில்லாஹி வ ரசூலி வன்ஃபிகு மிம்மா ஜஅலலகும் முஸ்தஹ்லஃபீன ஃபீஹ் ஃபல்லதீன ஆமனு மின்கும் வன்ஃபகும் லஹும் அஜ்ருன் கபீர். நீங்கள் அல்லாஹ்வின் மீதும் அவன் தூதர் மீதும் நம்பிக்கை கொள்ளுங்கள். மேலும் அவன் உங்களை எதில் எந்த சொத்தில் பின் தோன்றல்களாக ஆக்கினானோ அதிலிருந்து அல்லாஹுக்காக செலவு செய்யுங்கள். ஏனெனில் உங்களில் எவர்கள் நம்பிக்கை கொண்டு அல்லாஹுக்காக செலவு செய்கிறீர்களோ அவர்களுக்கு அவனிடம் பெரியதொரு கூலி இருக்கிறது. இமாம் அஹ்மத் அவர்கள் அப்துல்லா பின் அஷ்-ஷகீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாக பதிவு செய்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதிக்கொண்டிருந்த போது நான் அவர்களிடம் வந்தேன். அவர்கள் கூறினார்கள், பெருக்கத்தின் ஆசை உங்களை பாராக்கிவிட்டதா? ஆதமின் மகன் என் செல்வம் என் செல்வம் என்று உரிமை கோருகிறார். ஆனால் நீ உண்டு தீர்த்ததை அல்லது நீ உடுத்தி கிழித்ததை அல்லது நீ தர்மம் செய்து முற்படுத்தியதை தவிர உனக்குரியது என்று ஏதும் இருக்கிறதா? முஸ்லிம் அவர்களுடன் கூடுதல் தகவலுடன் இதை அறிவிக்கிறார்கள். அதுக்கு அடுத்த வசனம், வமாலக்கும் லா துமினு பில்லாஹ் வர்ரசூலு யதுக்கும் லிதுமினு பிரப்பிக்கும் வகதாஹத மீசாகஹும் இன் குன்தும் முஃமினீன். உங்கள் இறைவன் மீது நம்பிக்கை கொள்ள நம் தூதர் உங்களை அழைக்கையில் இன்னும் திட்டமாய் ஏற்கனவே அவன் உங்களிடம் உறுதிமொழி வாங்கியிருக்கும் போது அல்லாஹ்வின் மீது நீங்கள் நம்பிக்கை கொள்ளாதிருக்க உங்களுக்கு என்ன நேர்ந்தது? நீங்கள் நம்பிக்கையாளர்களாக இருப்பீர்களாயினால் இறை போதனைப்படி நடங்கள். இதன் பொருள், தூதர் உங்களுக்கு மத்தியில் இருந்து ஈமானின் பக்கம் உங்களை அழைத்து அவர் உங்களுக்கு கொண்டு வந்ததன் உண்மையை உறுதிப்படுத்தும் தெளிவான சான்றுகளையும் ஆதாரங்களையும் முன்வைக்கும் போது நீங்கள் ஈமான் கொள்வதை எது தடுக்கிறது என்பதாகும். சஹீஹ் புகாரியில் ஈமான் பற்றிய அத்தியாயத்தில் விளக்கத்தின் தொடக்கத்தில் நாங்கள் இந்த ஹதீஸை வெவ்வேறு வழிகளில் அறிவித்தோம். அதில் ஒரு நாள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கள் தோழர்களிடம் கூறினார்கள், ஈமான் கொண்டவர்களின் யாருடைய ஈமான் உங்களுக்கு மிகவும் ஆச்சரியமானதாக இருக்கிறது? அதற்கு அவர்கள் வானவர்கள் என்று கூறினார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறினார்கள், அவர்கள் தங்கள் இறைவனிடம் இருக்கும்போது அவர்கள் ஈமான் கொள்வதை எது தடுக்கிறது? அவர்கள் அப்படியானால் நபிமார்கள் என்றார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அவர்களுக்கு வஹி இறை செய்தி இறங்கும் போது அவர்கள் ஈமான் கொள்வதை எது தடுக்கிறது? அவர்கள் அப்படியானால் நாங்கள் என்றார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறினார்கள், நான் உங்களுக்கு மத்தியில் இருக்கும்போது நீங்கள் ஈமான் கொள்வதை எது தடுக்கிறது? உண்மையில் மிகவும் ஆச்சரியமான ஈமான் கொண்ட இறை நம்பிக்கையாளர்கள் உங்களுக்கு பிறகு ஒரு கூட்டத்தினர் தான். அவர்கள் சில ஏடுகளை கண்டறிவார்கள், அவற்றின் உள்ளதை அவர்கள் ஈமான் கொள்வார்கள். சூரத்துல் பக்ராவின் அல்லாஹ் சொல்வது போல் இந்த ஹதீஸில் ஒரு பகுதியை குறிப்பிட்டுள்ளது. அதுக்கு அடுத்த வசனம், ஹுவல்லதி யுன்ஸிலு அலா அப்திஹில் ஆயாத்தின் பையினாத். அவனே தன் அடியார் மீது தெளிவான ஆயத்துகளை இறக்குகிறான். தெளிவான சான்றுகள், ஐயத்திற்கிடமற்ற ஆதாரங்கள் மற்றும் வெளிப்படையான சாட்சிய. லியுஹ்ரிஜுக்கும் மினல் லுலுமாத்தி இலன் நூர். அவன் உங்களை இருள்களிலிருந்து வெளிச்சத்திற்கு கொண்டுவதற்காக அறியாமை, நிராகரிப்பு மற்றும் முரண்பாடான கூற்றுகளின் இருள்களிலிருந்து வழிகாட்டல், உறுதி மற்றும் ஈமானின் ஒளிக்கு. வஇன்னல்லாஹ பிக்கும் லரஊஃபுர் ரஹீம். நிச்சயமாக அல்லாஹ் உங்கள் மீது மிக கனிவுடையவனாகவும் பெரும் கருணையாளனுமாக இருக்கிறார். தெய்வீக வேதங்கள் வெளிப்படுத்தி மனித குலத்திற்கு வழிகாட்ட தூதர்களை அனுப்பி சந்தேகங்களை அகற்றி குழப்பங்களை நீக்குவதன் மூலம் அல்லாஹ் மனித குலத்திற்கு முதலில் ஈமான் கொள்ளவும் செலவு செய்யவும் கட்டளையிட்ட பிறகு மீண்டும் அவர்களை ஈமான் கொள்ளும்படி ஊக்குவித்து அவர்களுக்கு ஈமான் பெறுவதற்கும் இடையில் உள்ள எல்லா தடைகளையும் அவன் நீக்கிவிட்டதாக கூறினான். அல்லாஹ் மீண்டும் அவர்கள் செலவு செய்ய ஊக்குவித்தான். வமாலக்கும் அல்லா துன்ஃபிகு ஃபீ ஸபீலில்லாஹி வஇலல்லாஹி மீராசுஸ் ஸமாவாத்தி வல் அர்த்.
அல்லாஹ்வின் பாதையில் நீங்கள் செலவு செய்யாதிருக்க உங்களுக்கு என்ன நேர்ந்தது? வானங்கள் மற்றும் பூமியின் வாரிசுரிமை அல்லாஹ்வுக்கே உரியது. இதன் பொருள் செலவு செய்யுங்கள், வறுமைக்கோ பற்றாக்குறைக்கோ பயப்படாதீர்கள். நிச்சயமாக யாருடைய பாதையில் நீங்கள் செலவு செய்தீர்களோ அவன் வானங்கள் மற்றும் பூமியின் அரசனும் உரிமையாளனும் ஆவான். அவற்றின் கருவூலங்கள் உட்பட அவற்றின் ஒவ்வொரு விவகாரத்திலும் அவனுக்கு முழுமையான கட்டுப்பாடு உள்ளது. அவன் அர்ஷின் உரிமையாளன், அதில் உள்ள அனைத்தும் வல்லமையுடையவனும் அவனே இப்படி கூறுகிறார். வமா அன்ஃபகு மின் ஷைஇன் ஃபஹுவ யுஹ்லிஃபுஹு வஹுவல் கைருர் ராஜிகீன். நீங்கள் எப்பொருளை செலவு செய்தாலும் அவன் அதற்கு பதிலாக வேறொன்றை கொடுப்பான். அவனே வழங்குவோரின் சிறந்தவர். 34வது அத்தியாயத்தில் 39வது வசனத்தில் சொல்கிறார். மேலும் மா இந்தஹும் என்பது வமா இந்தல்லாஹி பாக். உங்களின் இருப்பதும் தீர்ந்துவிடும், அல்லாவிடம் இருப்பதும் நிலைத்திருக்கும். 14:96 சொல்கிறாள்ல. எனவே அல்லாவின் மீது நம்பிக்கை வைத்து அவனை சார்ந்திருப்பவர்கள் செலவு செய்வார்கள். அரிசின் உரிமையாளனிடமிருந்து தங்களுக்கு வறுமையோ அல்லது ஏழ்மையோ வரும் என்று அவர்கள் பயப்பட மாட்டார்கள். அவர்கள் செலவு செய்யும் அனைத்திற்கும் அல்லாஹ் நிச்சயமாக ஈடு செய்வான் என்பதை அவர்கள் அறிவார்கள். இன்ஷா அல்லாஹ் இந்த அத்தியாயத்துடைய தொடர்ச்சி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.